அதாவது லண்டன்ல வந்து நர்ஸ் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி 3 லட்சம் ரூபாய் காலி. செப்டம்பர் 6ஆம் தேதி ஃப்ளைட்டு. செப்டம்பர் 3ஆம் தேதி ஏமாத்திட்டு போயிட்டான். நர்ஸாக இருக்கும்போது வந்து இருக்கிற காசு எல்லாத்தையும் சேர்த்து 3 லட்ச ரூபா கட்டி வெளிநாட்டில் நர்ஸ் வேலைக்கு போகலாம். அதாவது லண்டனில் வந்து நர்ஸ் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி மும்பை ஏஜென்சிக்கு வந்து கட்டினேன். கட்டிட்டு செப்டம்பர் 6ஆம் தேதி ஃப்ளைட்டு. செப்டம்பர் 3ஆம் தேதி ஏமாத்திட்டு போயிட்டான். 3 லட்ச ரூபாய் காலி. பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துருக்கேன். வேலையை விட்டுட்டு தான் நம்ம வந்து அங்கே போகிறோம். ஸோ முன்னாடி இந்த ஹாஸ்பிட்டலில் ரிசைன் கொடுத்துட்டேன். பஸ் ஸ்டாப்பில் உட்காந்தோடனே எங்கள் அப்பா கால் பண்ணி என்னம்மா டாடி ஏமாந்துட்டோன்னு நினைக்கிறேன் ஒரே வார்த்தை. எங்கள் அப்பா சொன்ன மறு வார்த்தை என்னன்னா, பாப்பா காசு பணம் போனால் சம்பாரிச்சுக்கலாம், உள்ளே போனால் எனக்கு சம்பாதிக்க முடியாது, நீ வீட்டுக்கு வந்து சேராயா நம்ம காசு பணம் சம்பாரிச்சுக்கலான்னு. இது மாதிரி நிறைய அப்பாக்கள் இருக்காங்க பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அவங்க எல்லாருக்கும் பெரிய ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் த அப்பாஸ் who are supporting the girls. தாய்மைன்றது ஒரு பாசம், அது எல்லாருக்கும் இருக்கும். பட் அப்பான்ற ஸ்தானத்துலேருந்து ஒரு பெண்ணை புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் இன்னொன்று என்னென்னா, நான் நிறைய பார்த்துருக்கேன். எந்த அளவுக்கு நான் சொல்ல முடியாது. நானும் டிப்ரெஷ் ஆகிருக்கேன், நானும் உட்காந்துருக்கேன். பட் நான் கடைசி வரைக்கும் நினச்ச ஒரே ஒரு விஷயம், என்னை நம்பி என் பெற்றவங்களும் என் தம்பியும் இருக்கான். நான் வாழ வேண்டியது அவங்களுக்காக மட்டும்தான். இங்கே எவனுக்காக வாழணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் உங்கள் பெற்றவங்கள ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பெற்றவங்களுக்காக மட்டுமே வாழுங்க. நீங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு நான் இந்த லெவலில் இருக்கேன், நீங்கள் வந்து இந்த லெவலில் இருப்பீங்க. சௌந்தர்யா, நம்ம சைடு தப்பு இல்லாத வரைக்கும் நம்ம எவனுக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தப்பு பண்ணவங்க தான் அங்கே பனிஷ்மெண்ட் அனுபவிக்கணும். ஸோ கேர்ள்ஸ் எஸ்பெஷலி இஃப் யூ கோன் டு டிசைட் டு எண்ட் யுவர் லைஃப் பிகாஸ் ஆஃப் அப்யூஸ், நீங்கள் வந்து அந்த எவன் உன்னை அப்யூஸ் பண்ணணும் அவனுக்கு இன்னும் விக்ட்ரி கொடுக்குறீங்க. ப்ளீஸ் டோன்ட் டூ தட். பேரண்ட்ஸ் ப்ளீஸ் வேக் அப் யா. சும்மா இது எப்படி நடந்தது, அங்கே என்ன நடந்தது, இப்படி என்ன அப்படியா, நீ என்ன பண்ணுற, தயவு செஞ்சு கேட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க. உங்கள் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனைனா என்னன்னு முதல்ல காதை கொடுத்து கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் பண்ணலாம். எஸ்பெஷலி when a girl is saying that she has gone through something, அவளால் சொல்ல முடியல அப்படின்னா முதல்ல கேளுங்க என்ன சொல்ல வரான்னு. தட்ஸ் த பிக்கெஸ்ட் ரிக்வெஸ்ட். அண்ட் கேர்ள்ஸ் ஸ்பீக் அப். இட்ஸ் ஹை டைம். பயப்படணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு ஒரு விஷயம் தப்புன்னு தோணுச்சு, இது சரியில்லைன்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு பேசுங்க. அவ்வளோதான் சொல்லு. இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் இருந்துச்சு எனக்கு. ரொம்பவே டவுன் ஃபேஸ் சொல்லுவோம்ல, என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படி இருக்கும். என் அம்மா அப்பா அங்கே அசாமில் இருக்காங்க, இங்கே நான் இருக்கேன் தனியாக. ஏதோ பண்ணணும், அவங்களுக்கு அங்கே புரியாது நாங்கள் என்ன பண்ணுறோம், எப்படி கஷ்டப்படுறோம் அப்படி சொல்லி. நம்ம சொல்ல விரும்பலை, ஏன்னா அங்கே எதுக்கு அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணும் அப்படி சொல்லி. பட் ஸ்டில் அங்கே கிவ் அப் பண்ணக்கூடாது. நம்ம ஏதோ பண்ணிட்டு சாதிச்சுட்டே இருக்கணும். சின்ன ஸ்டெப், பெரிய ஸ்டெப் எடுக்க வேண்டாம். பட் சின்ன ஸ்டெப் எடுத்தால் நம்ம அந்த டிப்ரெஸ்ட் லெவலில் நம்ம வரமாட்டோம். ஸோ நீங்கள் இந்த ஆக்டில் ஃபுல்லாக அதை காமிச்சிருக்கீங்க. அண்ட் ஐ ஹோப் தட் இது நல்ல வேலை ரீச் ஆகும். தட் யூ ஷுட் நாட் கமிட் சூசைட். டிப்ரெஷன் இஸ் ஜஸ்ட் அ டிசீஸ். நீங்கள் போயிட்டு அதை நீங்கள் சரி பண்ணலாம். மென்டல் ஹெல்த் பற்றி தான் இது ஆக்சுவலி இந்த ஆக்ட். ஸோ ரொம்ப நல்லா டெபிக்ட் பண்ணியிருக்கீங்க. குட் லக்.